சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புகுந்த கொள்ளையர்கள் பயணிகளிடம் துப்பாக்கி மற்றும் கத்தி முனையில் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சனிக்கிழமையன்று ஆக்ரா அருகே சென்று கொண்டிருந்தது. அதிகாலை நேரத்தில் ரயிலின் B2 ஏசி பெட்டிக்குள் ஏறிய முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் கைத்துப்பாக்கி, கத்தி போன்ற ஆயுதங்களை காட்டி மிரட்டி பயணிகளிடம் கொள்ளையடித்தனர். தூக்கத்தில் இருந்த பயணிகளை தட்டி எழுப்பிய கொள்ளையர்கள் அவர்களிடம் தங்க நகைகள், மொபைல் போன்கள், ரொக்க பணம் உள்ளிட்டவற்றை பறித்தனர். சுமார் 50 பயணிகளிடமிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்த கும்பல் ரயிலை நிறுத்தி தப்பிச் சென்றது. மதுரா ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது இதுகுறித்து பயணிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. सोए हुए थे और ट्रेन अचानक रुकी, उसमें 3-4 जन चढ़ के आ गए नकाबपोश और 5 लोग उन लोग आके सबसे महिलाओं को बैग दो, पर्स दो, मेरा पर्स छीन के ले गए और उनके हाथ में चाकू था, एक के हाथ में कट्टा भी था, एक ने फायर भी किया और उसके बाद में पर्स में मेरे पैसे सब, वोटर ID वगैरह सब था, पैन कार्ड वगैरह था। पूरी बोगी से किया है, लगभग 5 थी सर और बड़े से बोरे लेके आए थे। लेडीज लोग का पर्स वर्स सब उसी में भर के देखते रहे जी। हमने यहाँ पे फिर स्टेशन आया, हमने तुरंत पुलिस को 100 नंबर पे कॉल किया था। उन्होंने कहा आपकी ट्रेन स्टेशन से जा चुकी है, अब अगले स्टेशन पे देखेंगे। फिर यहाँ उतर के हम लोगों ने पुलिस वगैरह को कांटेक्ट किया, तो अभी ये सब कार्रवाई चल ही रही है। FIR கொள்ளை குறித்து விசாரணை துவக்கியுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுரா ஏரியா ரயில்வே மேனேஜர் NP சிங் தெரிவித்தார்.